அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். 1967 சுமார் எனக்கு 17 வயசு. அந்த டைம்ல இலங்கை வானொலி நிலையத்தில் நான் அடிக்கடி ப்ரோக்ராம் எழுதி கொடுப்பேன். என்னென்னா 8 கருத்துள்ள வார்த்தைகள் சேர்த்து 8 பாடல் அதுவும் இணைத்து இலங்கை வானொலிக்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த காலத்தில் அவங்களும் திரு மயில்வாணன் அவர்கள் பல தடவை ஒளிபரப்பியிருக்கிறார்கள். என்னை போலவே சசிகலா அவங்களும் அதே மாதிரி கருத்துள்ள பாட்டு எழுதி அனுப்புவாங்க. நாங்கள் இலங்கை வானொலி மூலமாகத்தான் பேனா நண்பிகள் ஆனோம். அதாவது பெண் ஃப்ரெண்டு, பார்க்காமலே நட்பு. அந்த நட்பு என்று தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. 1969 எனக்கு திருமணம் ஆன போது சசிகலா பெங்களூர்ல இருந்திருக்காங்க. அவங்க எனக்கு இந்த ஆல்பம், நாங்கள் இருவரும் சேர்ந்திருந்த ஃபோட்டோ, எனது சிங்கிள் ஃபோட்டோ, இது ரெண்டும் அவங்களே இணைத்து அனுப்பி எனக்கு போஸ்டில் கல்யாண பரிசாக ஃபோட்டோ ஆல்பம் அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் அதில் ஒட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி திடீர்னு ஆல்பம் எடுத்து பார்க்கும்போது சசிகலா பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சுமார் 1974 நான் பெங்களூர் போய் அவங்க வீட்டில் அவங்கள மீட் பண்ணி நான் எங்கள் வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் போயிருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அந்த காலத்து செல்ஃபோன் கிடையாது இல்லையா, லேண்ட்ஃபோன் தானே, அடிக்கடி பேசிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்ச நாள் அப்புறம் எப்படியோ டச்சு விட்டு போச்சு. அது நினச்சா இப்போ வருத்தமாக இருக்குது. சசிகலா இப்போ டாக்டர். அவங்க இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியலை. இவங்களை யாராவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு அவங்களோட அட்ரஸ் தெரிவிக்க ரொம்ப நல்லது. யூடியூப் வாயிலாக சொன்னாலும் சரிதான், ஃபோன் நம்பர் கிடைச்சாலும் சரிதான். சசிகலா எனக்கு லக் இருந்தால் இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஃபோன் பேசணும். என்னோட நம்பர் 8921253962. கோடி பேர் இருக்கு நம்ம இந்த உலகத்துல. யாராவது ஒரு மூலை இருந்து யாராவது எனக்கு சொல்லி தந்தா ரொம்ப நல்லது. சசிகலா டாக்டர் ஆனதுனால கண்டிப்பா யாருக்காவது தெரிஞ்சிருக்குங்க. அதனால தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா எங்க நட்பு தொடர உதவி புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா நாம நினைச்சா நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா,